ஜம்னா செத்து போயிடுவேன் ஜம்னா ஜம்னா நான் செத்து போயிடுவேன். மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா? வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே. பதறும் இதயம் தோண்டி எடுத்து சீதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் உந்திடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விட சென்றாய் என்னை காணும் போது கண்ணை பார்த்து. ஆக்சுவலாக அது படத்தில் மட்டும் இல்லை, ரியாலிட்டிலுமே அப்படி தான். நமக்கு பிடிச்சது ஒன்று நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம சுற்றி வெளியே தேடிட்டு இருப்போம். வெளியே தேடி கிடைக்காம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ரியலைஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எது இருந்தாலும். ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம பக்கத்துலேயே இருக்குதுடா, இது எதுக்கு நம்ம வெளியே தேடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நாள் தோண வரும். ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சிடுவோம். அது வரைக்கும் நம்ம லூஸாக தான் வந்து சுற்றிட்டு இருப்போம் இந்த உலகத்தில். எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒன்று வந்து நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி, என்ன தேடுறோம் நமக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ரியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக நானுமே பண்ணியிருக்கேன், இனிமே அதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஒரு பொருள் கிடைக்கும்னு தெரிஞ்சு எஃபெக்ட் போட்டு அது தேடுறதுல ஏதாச்சும் யூஸ் இருக்குது. ஆனால் ஒரு பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதை எஃபெக்ட் போட்டு நம்ம தேடுறதுல எந்த யூஸுமே கிடையாது. அது பொருளாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு 2 days அழுது முடிச்சு தீர்த்துருவோம். அதே ஒரு உயிராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலம் ஃபுல்லாக அந்த டிப்ரெஷன், அப்புறம் அந்த பெயின், எமோஷ்னல், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது என்றைக்குமே வந்து போகாது. ஸோ ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, அது நமக்கு கிடைக்காது அப்படின்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க. அதை திரும்ப அது பின்னாடி போனீங்கன்னா ஃபீல் பண்ணுறது என்னவோ நீங்கள் தான். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சில பேர்லாம் நினைப்பாங்க கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.